வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு டிசம்பர் 16th பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ராங்காக கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு எதுவும் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இது பேங்க் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த லைனை டச் பண்ண மாதிரி கன்சால்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. நேற்று ஒரு நாள் மட்டும் நல்ல பெரிய ஃபால் ஆகிட்டு இன்னைக்கு அதையும் நேற்றே ரெக்கவர் பண்ணி நமக்கு க்ரீனில் கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. நான் நேற்றுன்னு சொல்கிறது ஃப்ரைடேங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 லைன் தான் போடுறோம். போட்டுட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. இந்த 1 டேவை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதா தான் கணக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் கீழே வந்ததை திரும்ப கொண்டு போய் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க 1000 பாயிண்ட்ஸ் மேலே ரெக்கவர் பண்ணி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு லாஜிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பவும் இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ள வந்தா நம்ம ஒரு பை ட்ரேட் போகலாம், அதாவது நம்ம கால் சைடு இருக்கலாங்கிறது லாஜிக். அதுவுமே அந்த கேண்டில் வர ஸ்பீடை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறதா நம்மளோட லாஜிக். ஸோ நான் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பேசிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. அதை தாண்டி ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸ். ஸோ இப்போ அந்த லாஜிக்கை நான் எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ இதில் பாருங்க, நம்ம ஒரு ஜோன் வரைஞ்சி வச்சிருக்கோம். அதாவது மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு, ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரே நாளில் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஸோ அதுக்குண்டான செல் ஆஃப் கொஞ்சம் நடந்து திரும்ப இந்த சப்போர்ட் ஜோனை டேப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, என்னைக்குமே மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய மூவ் நடந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2. சரி, இது ரெண்டுமே நம்ம பாசிபிலிட்டிக்கு எகெயின்ஸ்டா போச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி இன்னும் கூட கீழே வந்துட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இருக்க 3 பாசிபிலிட்டிக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். என்னென்ன 3 பாசிபிலிட்டி? ஒன்று மேலே போகலாம் மார்க்கெட், இல்லை கீழே விழலாம், இல்லை சைடில் ட்ராவல் ஆகலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் உட்காரும்போது மார்க்கெட் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தால் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு அவங்க கால் சைட் போனாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்குவோம், இல்லை கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம லாஸை புக் பண்ணிக்குவோம். ஓகே, இது ரொம்ப வேகமாக கீழே வராங்க அப்படின்னா அப்போ நம்ம விட்டுருவோம். நம்ம எவ்வளோ தூரம் கீழே போகிறாங்கன்னு பார்த்துட்டு இங்கே எங்கேயாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து இங்கே ரிவர்ஸில் பிடிப்போம். 2. இல்லை மார்க்கெட் இன்னைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா இந்த சின்ன பாட்டமில் எடுத்து இங்கே மேலே ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் புக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதுதாங்க நம்மளோட ஐடியா. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பேசிக்கான லாஜிக்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாத லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறனால என்னால் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு வந்து ஃபேக்காக ஒரு வீடியோ போட எனக்கு தோணலை. ஸோ சிம்பிளான லாஜிக் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த பை ஜோன் டேப் பண்ணிட்டு போவோம். ஏன் இதை ஜோனாக வச்சுருக்கோம்? ஒன்றும் இல்லைங்க, ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கான். அதனால திரும்பவும் இதை சப்போர்ட்டாக எடுக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்கேஸ் நான் அதான் ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன் புட் ஆப்ஷனில். ஸோ 4:30 கிட்ட நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்தா கூட ஒரு சின்ன ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கீழே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா, இல்லை நமக்கு ஸ்டாப் லாஸ் செக் பண்ணுறாங்களா. ட்ரேடு இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல மூவ் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து சம்வேர் அரௌண்ட் 418 இருக்குது. ஸோ இதே நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு லாஸ் வரும்போது கம்மியாக இருக்கும். இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். இந்த ட்ரேடுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் நல்லா விழுந்து 1000 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஒரு குட் சான்ஸ் டு எக்ஸிட் தேர் பொசிஷன்ஸ். அப்போது நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம டாப்பில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கரெக்ஷன் கொஞ்சம் நடந்தாலுமே நம்ம ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஒரு நல்ல மூவ் இருக்குது. நம்ம 490 ப்ளஸ் வரும்போதே எக்ஸிட்டுக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி இது ஒரு ரூல் இருக்குங்க. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். லாஸை நீங்கள் புக் பண்ணுறது 5 நிமிஷத்தில் புக் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்கள் லாஸ் ட்ராக் ஆகிடும்.
லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி தான். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்பீங்க. அது லாஸ்ட்ல போனது ஒரு 5, 10 மினிட்ஸ்ல புக் பண்ணிடுற மாரி இருக்கும். ஒரு 1000, 2000ங்கிறது. இதே நீங்க மார்க்கெட் வந்து 1000, 2000 எடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஹோல்டிங் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஒரு சின்ன புல் பேக் குடுத்துட்டு, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்க்கு கீழயே வந்துட்டாங்க. இதனால தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் என்னைக்குமே லோல இருக்கணும். அதாவது இங்க 400 கிட்ட இருந்தா, நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்ல. பட் இங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் 418ல இருக்கறக்காண்டி, நம்மளால இப்போ இந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டயலமால இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்களோட என்ட்ரி பாயிண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க லோல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதாவது அந்த ட்ரேட நீங்க நம்பி ஹோல்ட் பண்ற டைம் அதிகமாகும். அவ்வளோதான். இந்த ஹைய கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல வால்யூமோட போவாங்க. நமக்கு 500ங்கிற டார்கெட் ரீச் ஆக சான்ஸ் இருக்கு. 490 தான் நம்ம டார்கெட். வால்யூமோட கட் பண்ணா கூட பாருங்க திரும்ப உள்ள வந்துட்டாங்க. இந்த தடவ கண்டிப்பா டார்கெட் போக சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டா ரிவர்ஸ் ஆகுறாங்க. பார்க்கலாம் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்களான்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன புல் பேக்ஸ் வந்து தான் போவாங்க. நம்ம இங்கே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ பாருங்க மார்க்கெட் நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நல்ல வால்யூமோடவே மூவ் ஆகுறாங்க. பட் நம்ம அதை பற்றி வரி பண்ணிக்கூடாது. நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் ஆன் அன் ஆவரேஜ் 418ல நம்ம இந்த விக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். தப்பு இல்லை. நம்ம அதனால ஒரு 4000 ப்ராஃபிட்டை தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம். என்றைக்குமே நமக்கு வர ப்ராஃபிட்டை புக் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி அந்த லாஸில் போக விடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்திருக்கு. இந்த ரிவர்சல் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னுமே வேகமாக கீழே போயிருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது என்றைக்குமே பெட்டர். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் விட்டுருக்கோம். பட் அதை பற்றி வரி இல்லை. வாங்க இப்போ ஆர்டர் புக் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் 950க்கு 430க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 952க்கு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருக்கேன் 400க்கு. இது என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்குது. 60 குவான்டிட்டிஸ் தான் என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் கெப்பாசிட்டி. அதுக்குள்ளே தான் நான் ஆர்டர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை 1025 4க்கு வித்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஹோல்டிங் டைம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு 35 மினிட்ஸ். இந்த 35 மினிட்ஸில் நான் எவ்வளோ ட்ராமா கோத்ரூ பண்ணேன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ 950க்கு நான் என்ட்ரி ஆன உடனே என்ட்ரி ஆன கேண்டிலே இவ்வளோ தூரம் கீழே வந்தாங்க. கீழே வந்தப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணிட்டு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்க. மறுபடியும் மேலே போன கேண்டில் இந்த வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு கேண்டில் ரெட் க்ளோஸ் வச்சு இந்த என்ட்ரி பாயிண்ட் கீழே போய் ஒரு க்ளோஸ் வச்சாங்க. நம்ம நினைப்போம் இதுக்கு கீழே இன்னும் போய் க்ளோஸ் வச்சிருவான் அப்படின்ட்டு. பட் என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த விக்குக்கு கீழே, அதாவது இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த விக்குக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் எக்ஸிட். ஏன்னா அது வரைக்குமே உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்தாங்க. கிரீன் கலர்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில். அதுக்கப்புறம் கூட உங்களை பயமுறுத்திருக்காங்க மார்க்கெட். அதாவது நான் கீழே போக போறேன்ட்டு. ஸோ நம்மளோட என்ட்ரி இங்கே லோல இருக்கிறனால நம்ம இந்த கேண்டிலுக்கு பயப்பட தேவையில்ல. சப்போஸ் நீங்க இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே பயமா இருக்கும். அதனால தான் நம்ம என்ட்ரியை எப்பயுமே ரொம்ப கம்மியாக வச்சுப்போம், ரொம்ப லோல வச்சுப்போம். ஸோ நான் 418க்கு 25,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 60 குவான்டிட்டிஸ் வாங்கினேன். 488க்கு ஆல்மோஸ்ட் 29,000க்கு நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. 25,000க்கு எனக்கு ஒரு 4,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவேன். இதே மாதிரி நீங்களுமே சின்ன சின்ன லாஜிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வில் see you in the next video. Until then, take care. Bye bye. நான் உங்கள் கண்ணன்.